2010 உன்னை இவ்வளவு விமர்சனத்தை எதிர்கொண்டியா? இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா? இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா? இல்லை, நீ வளர்கிறாய். எதிரி அலறுகிறான், கதறுகிறான், பயப்படுறான், அவ்வளவுதான். காந்தி என்ன சொல்றார்? முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், அவாய்ட் இட். என்ன எப்படி சொல்லுவான்? அவாய்ட் ஹிம். பிறகு மறைப்பார்கள், இக்னோர் ஹிம். நம்மளை தவிர்ப்பார்கள், மறைப்பார்கள், அப்படியே கடந்து கடந்து போக பார்ப்பார்கள். பிறகு விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள், விமர்சிப்பார்கள். பிறகு சண்டை போடுவார்கள், நீ ஜெயித்து விடுவாய்ங்கிறாரு. இப்போ என்ன நடக்குது? சண்டைக்கு வரா, நம்ம ஜெயிக்க போகிறோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான். உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள், அறிஞர்கள்லாம் பார்க்காத அவமானங்களை நம்ம பார்க்குறோம். சொல்லு, ஒன்றும் கிடையாது. தலைவர் என்ன சொல்கிறாரு? நான் அவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசும்போது இந்த முதிர்ச்சி, இந்த நிதானம், இந்த இதெல்லாம் இல்லை, ஒரு ஆர்வம் தானே. அப்போ வந்து அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை, இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்க. அவர் ஒரே வார்த்தை, விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. இவ்வளவு தான். வெறுங்கல்லை விட்டறிந்தால் தடுப்போம், வைரக்கல்லை விட்டறிந்தால் எடுப்போம். நல்ல விமர்சனமாக இருந்தால் ஏற்போம், இல்லைன்னா தவிர்ப்போம், அவ்வளவுதான். அது மாதிரி தான் நான் அம்மாட்ட சொன்னேன். அதில் ஒருத்தன் சொல்கிறான், உன் மீது வீசப்படுகிற கற்களை, விமர்சன கற்களை, அவதூறு கற்களை, எவன் தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டிக்கொள்கிறானோ அவன் தான்டா வீரன், அவன் தான் வெற்றியாளன்கிறான். எரியட்டும், கற்களை எரியட்டும். கற்களை எறிவதை விட்டு விட்டு நீங்கள் கட்டுக்கட்டாக வைத்திருக்கிற பணக்கட்டை 2 வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே. அதில் அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது. வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். 2வது, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. நான் உனக்கு ஒரு சீன ஞானி, சென் துறவி, அவனுக்கு கோவமே வராது. இவனை எப்படியாவது கோவப்படுத்திடணும்னு ஒருத்தன் வந்து இன்ன பேச்சுன்னு இல்லை, தெரிச்சண்ட அளவுக்கு பேசுகிறான். நீ அவனாடா இவனாடா, நீ அயோக்கிய பய, உனக்கு என்ன பேசுனா, நீ மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா. எப்படி நம்ம என்ன பேசினாலும் திமுக காரங்களுக்கு வரலையோ அது மாதிரி அந்த சென் துறவிக்கு வரலை. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது, திணறுது. அந்த சென் துறவி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. குடிச்சிட்டு திட்டுறான்றார், அதான் அதுக்கு அர்த்தம். அவள் குடிச்சிட்டு மறுபடி இவ்வளவு திட்டு, வெக்கம் கட்டு, மானம் கட்டு, எனக்கு தண்ணியை கூட வந்துடுற, அப்படியே இது பண்ணுற. கடைசி அவன், என்னடா உனக்கு ரோசமே இல்லை, கோபம் வரல. எனக்கு ஏன் கோபம் வரணும்? ஒரு பொருளை நீ கொடுத்தினா நான் வாங்கணும், வாங்கினாதான் அது ஏன் பொருள். நீ பேசினதை எதையுமே நான் வாங்கலையே, நீ உன்னையே தான் இவ்வளோ நேரம் திட்டிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் அவன் அவமானத்தில் தலை குனிஞ்சு திரும்பி போனான். வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள். புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத, கொம்பு முளைச்சிரும். அப்புறம் எவனையும் மதிக்க தோணாது. நீ எல்லாம் எப்படா அந்த கட்சிக்கு? நான் யார் தெரியுமா? நான் மேடையில் ஏறினா எவ்வளோ கைதட்டு வந்தேன், என் பேச்சுக்கு எவ்வளோ லைக் இருக்குது தெரியுமா? நிறைய லைக் இருந்தவொன்னா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறது தான், உன்னை இகழும் போது வாயை பொத்துக்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அசிங்கசியமாக நீ பேசி, அவனுக்கு நீ பேசி உன்னுடைய தரத்தை கெடுத்து நீனும் கவலைப்பட்டு நிற்ப. பேசாத. இதுதான்
இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள். மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரிகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும். தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட, தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரை போல ஒரு வீரம் இல்லை, அவனைப் போல ஒரு ஒழுக்கமான தலைவன் இல்லை என்று சொல்கிறார் என்றால் காரணம் தான். பன்பராக்கு இல்லை, சிகரெட் இல்லை, புகையிலை இல்லை, தேநீர் இல்லை, மது இல்லை. என்னை சொல்கிறாரு, அந்த அந்த காட்டுக்குள்ளே 2 பேர் தான் என்னை போடான்னு பேசியிருப்பாங்க. ஒன்று எங்கள் அண்ணன் பொட்டம்மான், இன்னொன்று எங்கள் அப்பா தமிழேந்தி, ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது தமிழேந்தி. 2 பேர் தான். டே அப்படிலாம் இல்லைடான்னு. எங்கள் அண்ணன் முன்னாடி அவங்க 2 பேரும் பேசுகிறது எங்கள் அண்ணன் கஷ்டமாக இருக்கும். போடா வாடான்னு தம்பி பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் யாரையும் பேச மாட்டாங்க, என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க. விளையாட்டுக்கு கூட நான் என் நண்பர்களை படிக்கும்போது தள்ளிவிட்டதில்லைங்கிறார். இவர் கையில் துப்பாக்கி கொடுத்தவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்பான் பார். ஒருவனை கூட தன் வாழ்நாளில் போடாவாடான்னு பேசினதில்லை. தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்கன்னு தான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட பண்பாளனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு, உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கும் தகுதியும் உரிமையும் இல்லை தான். நானும் கோவப்படுறேன், நானும் திட்டுறேன், வைக்கிறேன். ஆனால் நானும் என்னை நான் செதுக்கிக்கிறேன். எப்படி செதுக்கிறேன்? பனைமரம் எப்படி தன் மட்டையை கழித்து பனை ஆகுதோ அப்படி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிக்கிட்டு வரணும். ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை. அதனால் இதை மறந்துடுங்க, இதோடு மறந்துடுங்க. அதிகபட்சம் இது 3 நாள் ஆட்டம் இந்த விற்கிற வண்டியில். எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க. 26 ஆடுவோம். கையில் காலில் எல்லாத்துலேயும் சலங்கையை கட்டி வானுக்கும் பூமிக்காம தெரிக்க விட்டு ஆடுவோம். ஒன்றும் கவலைப்படாத. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம். இது இதய சுவற்றில் எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு. நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்லா உள்வாங்கிக்கணும். நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளன். நீ இந்த தலைவர்களோடு உன்னை ஒப்பிட்டுக்கிற. நீ பகத்சிங் நினைச்சுக்க, சுகதேவ ராஜகுரு நினைச்சுக்க, சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சுக்க, உத்தம் சிங் நினைச்சுக்க. நீயே இவங்களோட போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இவங்களை ஒப்பிட்டுக்கிற. இது ஒரு அற்ப கூட்டம், இது ஒன்றும் கிடையாது. இது திமுகங்கிறது கட்சி கிடையாது, கார்பரேட் கன்சர்ன் கம்பெனி. அதில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு, சீட்டு, அவ்வளோதான். எவன் அதிக லாபம் ஈட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு, பதவி. அதான் துறை சொன்னான்ல, டே நம்ம நல்லது செய்ய வரமோ இல்லையடா, நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய ஒன்று தான்டா இருக்குது. இவங்களை ஒழிச்சிட்டா நம்ம இல்லைன்னா கூட நாடு அவங்களே நல்லது நடந்துடும், நாட்டுக்கு நடந்துடும். திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சி அமையாது. அதிமுக வில்லன் இல்லாத படத்தில் ஹீரோக்கு என்னடா வேலை? ஒன்றும் கிடையாது. படம் தொங்கி சொம்பலார் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு விருப்பம் இல்லைங்க, ரொம்ப அழகாக இருக்குங்கன்றான். ஒன்றும் கிடையாது. அதனால இது வரைக்கும் பாருங்க, 60 ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டோம். 100 ஆண்டு ஆயிடுச்சுன்னு. திராவிடம்னா என்னன்னு தெரியல, இதுவரை தெரியல. ஆரிய மாயை என்றார்கள், அதை விட கொடிய மாயை திராவிட மாயை. ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லுது, திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம். கல்யாணம் தான் திராவிடம்டா. அப்படிலாம் நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் திராவிடர்கள் தான், நானும் ஒரு திராவிடம் தான். இவங்க கோட்பாட்டிலேயே என்ன செய்யறது? உட்காரு ஒரு சின்ன தூரலுக்கு எந்திரிச்சு போற, ஒரு மலைக்கு எந்திரிச்சு போற, கொட்டி விழுந்த குண்டு மலையிலே ஓடாம நின்ன இனத்தின் மக்கள்ல நீ ஒரு குளிர் மலைக்கு நகர்ற.
சீ, கேவலம் கேவலம். டேய், நனைஞ்சா நெல் முளைக்கும், எள்ளு முளைக்கும், வெங்காயம் முளைக்கும். நீ ஒன்றும் முளைக்க மாட்டா. உட்காரு உட்காரு, சும்மா தான் பேசிட்டுக்காது. புல்லு கூட முளைக்கும், நீ எங்கே முளைக்க போகிற? நனைடா, மழையை ரசிடா. அப்புறம் வெறுத்து போய் கொடையை பிடிக்கிறது, சன்னலை சாத்துறது, இது பண்ணுறது அது பண்ணுறது. அப்புறம் மழையே இல்லைப்பா, மழையே பெய்யலப்பா, மழை சோறு இருக்கிறது, முளைப்பாரி போடுறது. எங்கெல்லாம் மலைச்சோறு திங்கிறது. நாங்கள் எப்படி சோறை அப்படி உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு, அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிட்றது. தொண்டைக்கில் போய் விற்கும்போது மாதிரி எங்களுக்கு தண்ணி அப்படி சாமி வந்து மனசிறங்கி மழை பெஞ்சு தண்ணி கொடுத்துருமா. அதெல்லாம் பண்ணுறது. ஆனால் மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிடுறது. சன்ன நனைடா, ஒன்றாக போகிறதில்ல. உட்காரு உட்காரு பேசம். பேண்ட் சட்டை போட்டிருக்க, நீ ஏந்திரிச்சு போகிற, புடவை கட்டியிருக்க, அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கு. வெக்கமா இல்லடா உனக்கு? ஏண்டா அறிவிற்சிறந்த பெருமக்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். இந்த மண்ணிலே ஒரு மகத்தான புரட்சியாளன் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறான். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான். அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற 76 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். எந்த மாறுதலும் வரல. இன்னும் பாலுக்கழுகிற குழந்தை, கல்விக்கு என்கிற மாணவன், வேலைக்கு அலைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெருவில் இருக்கிறார்கள். நாட்டிலே முதலாக 2014 பிரதமராக பொறுப்பேற்க வருகிற போது ஐயா மோடி அவர்கள், நான் வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார். ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கா? பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்கப் போகிறார்கள். என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை எந்த ஆட்சியாளராவது தந்திருக்கிறார்களா? இல்லை. அப்புறம் வளர்ச்சி பற்றி நீ ஏன் பேசுற? உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? எண்ணியல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா டெவலப். நாங்கள் வல்லாதிக்கமாகிறோம், வல்லரசாகிறோம். கேட்கும்போது இனிக்கும், ஏதோ வல்லரசான். ஐயா விஜயகாந்த் படம் வல்லரசு தான், அது பார்க்க நல்லா இருக்கும் அந்த படம். ஆனால் இவங்க படம் ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். நீ பாரு, நேற்று பிரிட்டனில் தேர்தல், நல்லா கவனிச்சுக்கணும் என் தம்பி தங்கைகள். நேற்று போட்டும் போட்டும் பிரிட்டனில் தேர்தல் இதுவரை இல்லை. மற்ற நாட்டில், கனடாவில், மற்ற நாடுகளே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இல்லை. 3 பேருக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு நிற்க வாய்ப்பு. அதில் தங்கச்சி கிருஷ்ணி ஸ்ரீகரன், தங்கச்சி உமா குமரன், தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி ஜாகிர் ஹுசேன், இவங்கெல்லாம் போட்டியிட்டார்கள் இங்கிலாந்தினுடைய பிரிட்டனின் பாராளுமன்றத்தில். நான் 3 பேரும் வென்று விடுவார்கள் என்று நினச்சேன். குறிப்பாக 2 தங்கச்சிகளுமாவது வென்றணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ரொம்ப விரும்பி இருந்தேன். அதில் தங்கச்சி உமா குமரன் மட்டும் வென்றிருக்கிறான். அந்த கிருஷ்ணி ஸ்ரீகரன் வென்றிருக்கணும். அவன் நின்ற இடத்துல கடுமையான போட்டி நிலவி அவள் கடைசி நேரத்தில் வெற்றியை நழுவ விட்டுட்டு வாய்ப்பை இழந்துட்டாங்க. அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன், வெல்வது மட்டுமே வெற்றி இல்லை. இங்கே நான் ஒரே ஒரு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும், என் பிள்ளைகள், வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுவன் தான் சரியான வீரன். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த களத்தில் தேர்தலில் நிற்பது, போட்டி போடுவதே மாபெரும் வெற்றி தான்.